அதாவது இது வரைக்கும் ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் எரர்னால ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த டாக்டர் கைது செய்யுங்க, அந்த ஹாஸ்பிட்டலை மூடுங்க அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஒரு டாக்டர் பண்ண எரருக்காண்டி கவர்மெண்ட்டே குறை சொல்லி கவர்மெண்ட் மாற்றம் இல்லை, கவர்மெண்ட்டே கேவலம் அப்படின்னு பேசி இப்போதான் இந்த ப்ரொடெஸ்ட்லாம் தான் பார்க்குறேன். இதுக்கு நான் பார்த்ததில்லை. ஸோ அதனாலதான் எனக்கு வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. லைக் இதுக்கு முன்னாடி எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெத்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி மெடிக்கல் எரர்னால. ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட்டை பார்த்ததே இல்லையே, ஸோ இது மாதிரி நடக்கவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்பதான் நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுல 2025 திருநெல்வேலியில ஒரு 4 வயசு பையன் தப்பா ஒரு ரேடியாலஜிஸ்ட்னால இன்ஜெக்ஷன் போட்டனால இறந்துட்டான். ஜனவரி 2025 சேலம் ஹாஸ்பிட்டல்ல ஐவி சலைன் ஃப்ளூயிட் வந்து கண்டாமினேட் ஆகி நியர்லி 7 people வந்து அலர்ஜிக்கா இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஒருத்தவங்க இறந்து. நவம்பர் 2024 ஆம்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி அப்போ அம்மாவும் பிள்ளையுமே இறந்துட்டாங்க ஒரு கைனகாலஜிஸ்டோட எரர்னால. ஸோ அந்த கைனகாலஜிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். நவம்பர் 2022 சென்னையில ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு பண்ண சர்ஜரி தப்பா பண்ணனால அவங்க உயிரை வந்து. 2020 விருதாச்சலத்துல ஒரு பொண்ணுக்கு சர்ஜரி பண்றப்போ அந்த காட்டன் பேடை உள்ள வச்சே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த காட்டன் பேட் வந்துட்டு உள்ள இருந்தனால கண்டாமினேட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நீங்க சர்ச் பண்ணாலே வருது. இதை தாண்டி எத்தனை நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. இவ்வளவு இஷ்யூஸ்க்கும் இவ்வளவு ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து கவர்மெண்ட்டே மாத்துங்கன்னு நான் ப்ரொடெஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய கொடுக்குது. எப்படி மக்கள் திடீர்னு கவர்மெண்ட்டை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஸ்டாலின் சாரும் சரி உதயநிதி சாருமே பாத்தீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி உங்க மாற்றத்தை விரும்பல, மக்கள் உங்களுக்கு மக்கள் வந்து உங்களை ஓட்டு போட்டது பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் பேசுறாங்க. ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணி இவனுங்க ஒரு வழி பண்ண பாக்குறானுங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ டியர் டிஎம்கே, நீங்க மக்கள் கிட்ட நீங்க விஜய் சூஸ் பண்ண வந்து தப்பான சாய்ஸ், நீங்க வந்து தப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. நீங்க உங்க அந்த கொத்தரி மேஸ் கிட்ட வேணா அப்படி சொல்லி நம்ப வைக்கலாம். ஆனா இங்க இருக்க அந்த உண்மையை ஓட்டு போட்டிருக்கான் பாத்தியா ஒரு மாற்றத்துக்கு, அவனை யாரையுமே நம்ப வைக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்றத மக்கள் அப்படியே கண்மூடித்தனமாலாம் நம்ப மாட்டாங்க. ரொம்ப இப்ப விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. நானே ரொம்ப விழிப்புணர்வோட தான் இருக்கேன். என்ன சொன்னாலும் சர்ச் பண்ணி உண்மையா இல்லையா தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல ஃபேக்னா அப்படியே அங்கேயே நிறுத்திட்டு தள்ளி விட்டுறேன். சோ இந்த மனநிலை எங்க வீட்டுல இருக்க எங்க அம்மாக்குமே வந்துருச்சு. சோ என் தங்கச்சிக்கு வந்துருச்சு, என் ஒய்ஃப்க்கு வந்துருச்சு. சோ இவங்க எல்லாருமே இப்ப என்னை சுத்தி இருக்கவங்களுமே யாருமே இப்போ டிவிகே பிளேம் பண்ணல. டிஎம்கே ஏன் இப்போ இவ்வளவு ஆக்டிவா இருக்கு? அவங்க ஆட்சியில 2000க்கும் மேல ரேப் கேசஸ் நடந்திருக்கு. அப்பெல்லாம் குரல் கொடுக்காதவங்க ஒரு ரேப் டெத் நடந்தோடனே குரல் கொடுக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வந்தோடனே மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க. சோ கொஞ்சம் பார்த்து ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணாலுமே அது ஃபால்ஸா இல்லாத மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க.